வணக்கம். இன்றைக்கி 27 ஏப்ரல் 2025. இன்றைக்கி ஸ்காட்லாண்டில் 3வது நாளுங்க. நம்ம இப்போது லின்லித்கோவ் பேலஸ் என்ற இடத்துக்கு வந்திருக்கோங்க. இது வந்து எடின்பரோலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தள்ளி வருது இந்த இடம். இந்த பேலஸை ஒட்டின மாதிரியே செயின்ட் மைக்கேல்ஸ் சர்ச் ஒன்று இருக்குதுங்க. அதுவும் இது பக்கத்துலேயே ஒட்டின மாதிரியே இருக்குது. இதை வந்து 1424வது வருஷம் செயின்ட் ஜேம்ஸ் I என்ற கிங் ஆஃப் ஸ்காட்லாண்ட் வந்து இந்த பேலஸை கட்டியிருக்காருங்க. இந்த சர்ச்சையும் அவர் தான் கட்டியிருக்காரு. 1-2 இணைச்ச மாதிரியே கட்டியிருக்காரு. இந்த பேலஸில் வந்து நிறையா ஷூட்டிங்ஸ் எடுத்திருக்காங்களாம். நிறையா சினிமா படம், இங்கிலீஷ் படம் ஷூட்டிங்ஸ்லாம் எடுத்திருக்காங்களாம். அது இல்லாமல் அவுட்லேண்டர்ன்ட்டு ஒரு இங்கிலீஷ் சீரீஸ் ஒன்று எடுத்தாங்களாம். அந்த சீரீஸ் ஃபுல்லாக நிறையா இந்த பேலஸில் தான் கவர் பண்ணியிருக்காங்களாங்க. அந்தளவுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு அவங்களுக்கெல்லாம், இந்த இங்கிலீஷ்காரங்களுக்குங்க. இந்த பேலஸ் அண்ட் சர்ச்சை ஒட்டின மாதிரியே இந்த பேலஸில் வாழ்ந்த ராஜாக்களுடைய சிமெட்ரிலாம் இங்கேயே வச்சுருக்காங்கங்க. அது சர்ச்சு ஒட்டின மாதிரியே இருக்குது. ஸ்காட்லாண்ட் பாருங்கள், இது எந்த அளவுக்கு பச்சை பச்சைன்னு இருக்குது. ரொம்ப க்ரீனிஷுங்க இந்த இடம். இந்த ஊரே க்ரீனிஷ் ஊருங்க. எங்கே பார்த்தாலும் ஒரே மரம், செடி, அழகழகான மரங்கள். லேக் பாருங்கள். இது பாருங்கள், இந்த லேக்கில் போட்டிங் போகிறாங்க. இது போட்டிங் போகல, அவங்க வந்து மீன் பிடிக்கிறாங்க. என்னுடைய ஃப்ரெண்டு இங்கே இருக்கிறதுனால எல்லா இடமும் சொல்லுவாக சுற்றி பார்க்க முடியுதுங்க. கூட படித்தவர் இங்கே 21 வருஷமாக இங்கே செட்டில் ஆகிட்டார். அதனால் நமக்கு வந்து எல்லா இடத்தையும் பார்த்து முடிச்சிடுறோம் ஈஸியாக. இவர் தாங்க அவர் மிஸ்டர் பீட்டர், அவர் இன்ஜினியர் பீட்டர். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ரோஜாப்பூ பெட்ரல்ஸ் ஆட்டம் தெரியும். ரோஜாப்பூ பெட்ரல்ஸ் மாதிரி செரி பிளாசம்ஸா பேர். பாருங்களேன், இந்த ரோடு ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். இது எங்கேருந்து வருதுன்னா, இந்த மரம் இருக்குது பாருங்கள். இந்த மரத்துலேருந்து அப்படியே உதிர்ந்து காற்றுல அடிச்சிட்டு வந்து இது ஃபுல்லாக பேமெண்ட் ஃபுல்லாக விழுந்துருக்கு. அழகாக இருக்குங்க காதல் கழியில். இந்த ஊரில் எல்லாமே அழகாக தாங்க இருக்குது. ஆனால் நம்ம இதெல்லாம் பார்க்க வரணுன்னா நமக்கு குளிரும் பாருங்கள், அதுதாங்க ரொம்ப வேதனையாக இருக்கும். இப்போது இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 10-12 டிகிரி தான் இருக்கும் செல்சியஸு. காலை நேரம் ஒரு 10:30 மணி இருக்கும். அந்த மாதிரி டைம் தான். அந்த டைம்லேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா செம்ம குளிருங்க. அதான் ஒன்று. இந்த ஊர்லலாம் வீட்டை விட்டு வெளியே வந்து சுற்றி பார்க்க போகணுன்னா குளிர் அதிகமாக இருக்கும் வெளியில். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே ஸ்வெட்டர் போடணும், அப்புறம் ஷர்ட் போட்டுட்டு மேலே ஜர்க்கின் போட்டுட்டு அந்த மாதிரி தான் வெளியே வரணுங்க. சாதாரணமாக வரைய முடியாது. சாக்ஸஸ் போட்டு ஷூலாம் போட்டுட்டு தான் நம்ம சுற்றி பார்க்கவே வர முடியும். அதுதான் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் நம்ம ஊருக்கும் அங்கேக்கோங்க. ஸ்டர்லிங் கேசல்ன்ற இடத்துக்கு வந்திருக்கோங்க இப்போது. பாருங்க,
மானுமெண்ட் பேர் பதினாறா? என்னன்னே தெரியலையே, எவ்வளோன்னே தெரியல பாரு. 16 தானா? பரவாயில்லையா? 1800 இந்த கேசலுடைய கிஃப்ட் ஷாப்புங்க இது. இந்த என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்றதை அப்படியே காட்டுறேன் பாருங்க. Yes. لسه ما فكيت اياد مغير எல்லாம் பவுண்டு கணக்கு வந்து 115 ரூபா. 115லேருந்து 118 வரைக்கும் வரும் ஒரு பவுண்டு. நமக்கு இங்கே பேங்க்கில் காரு கொடுத்தோன்னா 118 ரூபா எடுக்குது. நம்ம இந்தியாவிலேருந்து காசாக வாங்கிட்டு வந்தோன்னா 115 ரூபா மாற்றிட்டு வந்தா. டை கட்டிட்டு டை பறக்காத இருக்கிறதுக்கு. ஓ, அது கொடுத்துருதா? கிளிப்பு வரும் பின்னாடி. கரெக்டு. மாடு மாடு அது ஹைலைட் மாடுலாம் அப்படிதான் இருக்கும் ஃபர்ரியா. அதுக்காக தான் அந்த பொம்மை வச்சு. பொம்மை. கரெக்ட் கரெக்ட். கொஞ்சம் டெவலப் பண்ணிருப்பாங்களோ. இதெல்லாம் மேக்னெட் விற்கிறாங்கங்க. இதெல்லாம் வந்து என்ன ரேட் வருது பீட்ரு? இதெல்லாம் ஒன்று ஒன்று தெரியல. பின்னாடி பாரு. அப்படியே 4. ஓ 4 சீப்புடா. 4 அது எங்கே போடுது? உள்ளே போட்டு பாரு. ஆனால் 500 ரூபா இல்லை? லெகோ டாய்ஸில். ஆமாம், நம்ம விளாடுவோம். லூடோ விளாடுவோம். லூடோ இல்லை, அது இது நம்ம சின்ன வயசில் பிளாக்ஸு. இதுதாங்க ஸ்டெர்லிங் கேசலுக்கு. இது இவர் பேர் என்ன? இந்த ராஜா பேர் ராபர்ட் த ப்ரூஸ். கிட்ட காட்டுற பாருங்க, ராபர்ட் த ப்ரூஸ். ஸ்டெர்லிங் கேசலில் இவர் தான் வாழ்ந்துட்டு இருந்தார். அதெல்லாம் எனக்கு தெரியல. எனக்கு தெரியும். இந்த வேலி பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த பக்கமும் மவுண்டன், அந்த பக்கமும் மவுண்டனு, நடுவில் இருக்கிறது வேலி. அப்படியே பச்சை பசேன்னு இருக்கு. Robert led Scotland. இங்கே பாருமா, the first war against Scottish independence. அப்போலேருந்து சண்டை போட்டுருக்காங்க இண்டிபெண்டன்ஸ்க்கு. நேஷனல் ஹீரோ. நான் ராபர்ட் த ப்ரூஸ் கிட்ட நிற்கிறேன். முதல்ல ஒரு கல்வெட்டு வச்சுருந்தாங்க. நம்ம அந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாங்க அந்த இடம் பாருங்க எப்படி புகை வருதுன்னு. ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியல் ஏரியாங்க. இந்த பக்கம் பார்த்துட்டியா? என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை, சீனிக் தான். இந்த க்ரீனரிலாம் அழகாக கட் பண்ணி ட்ரிம் பண்ணி மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்களேன்.
அதான் பியூட்டி. இதுதான் கோர்ட்டுங்க. இது வந்து பவுலிங் க்ரீன் கோர்ட்டு. அதாவது நம்ம ஊரில் இந்த பூலுகுண்டு விளையாடுவாங்க, அந்த மாதிரி விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணுறதாங்க இந்த கிரவுண்டை. சர்ச்சுங்க, சர்ச் ஆஃப் தி ஹோலி ரூட். இது ரெஸ்டாரண்ட்டுமா அது? ரெஸ்டாரண்ட் இல்லை. இந்த கிளாக் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்புறம் அங்கே ஃப்ளார்ஸ் பாருங்க. பிளாஸ்டிக் பூ மாதிரி தான் இருக்கு. இதுதான் கீழே இருக்குது டியூலிப். இதெல்லாம் ஒரிஜினல்னு பார்ப்போம். இது ஒரிஜினலு டியூலிப்ஸ்லாம் ஒரிஜினலு. டியூலிப்லாம் எங்கே இருக்கு பாரு. இது தாங்க பிளாஸ்டிக்கு, மற்றதெல்லாம் ஒரிஜினல் தான். இது பிளாஸ்டிக்கு. இந்த டியூலிப் பூ வந்து ஒரிஜினலுங்க. இது ஒரிஜினல். நம்ம கை வச்சதுக்கு உள்ளேருந்து வீடியோ வழியாக பார்த்துட்டு சொல்கிறாங்க ஹாய் காய்ஸ்ன்னு. இந்த பூ பாருங்க, மரங்க இது. அதான் நம்ம பார்த்தது ரோஸ் பெட்டல்ஸ் ஆட்டம் இருக்குன்னு சொன்னேன் பாருங்கள், அதே மரம் தான். நல்லா பெரிய மரம் பாருங்கள். அது ரொம்ப அழகாக இருக்குங்க. ஒரு பூ எடுத்து காமிக்கிறேன். இதாங்க பூ. பறிக்கல இல்லை, ஃபோட்டோ எடுப்போம். சார்ஜிங் ஸ்டேஷன். Call number to use your mobile telephone. Mode.
ராபிட் சார்ஜ் இதுதான் போகிறோம் நம்ம. பாருமா. Head west on Abercrombie Place towards Clarendon Place. Turn right onto A811. Continue on A811 for 4 miles. ஒன் டே டூர்லாம் போனால் இந்த மாதிரி வண்டியில் போவோம். ஸ்மால் குரூப் டூர் போவோம். ஹோட்டல்லேருந்து அவங்களே கூப்பிட்டு போவாங்கல்ல. பேசிட்டே டிரைவர் தான், ஒரே ஆள் தான். அவரே ஆள் போட மாட்டாங்க, அவரே பேசிட்டாங்க. பெஸ்ட்டு கரெக்டு. இங்கே வந்து போட் க்ரூஸு கூப்பிட்டு போகிறாங்கங்க. அது 1 hour போட் க்ரூஸு. அதுக்கு இப்போ டிக்கெட் வாங்கியிருக்கிறோம். அதுதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் போகிறதுக்கு. ஃபோட்டோவும் வச்சுருக்காங்க. மேலே டீட்டெயிலாக போகணும். இப்போது நம்ம வந்து போட்டிங் போயிட்டுருக்கோங்க. அது ஒரு பெரிய ஃபெரி. ஒரு 1 hour தானே போய்ட்டு 1 hour க்ரூஸு. கொஞ்சம் ஐலாண்ட்ஸ்லாம் காமிப்பாங்க. லாக் லெமெண்ட்ன்ற ஐலாண்டுக்கு போகிறோமா? அந்த சைடு அந்த ஏரியா பேர் லாக் லெமெண்ட்டு. அந்த ஏரியாவில் சுற்றி பார்க்க போகிறோம். பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக கிட்ட வரும்போது Welcome to திருப்பி. Loch Lomond, known as the Queen of Scottish Lochs. It's the largest expanse of fresh water in Great Britain. 23 miles long, 5 miles wide, நான் வந்துட்டேன் and its deepest point at the northern end. வந்துட்டேன். The loch is 636 feet deep, making it the third deepest in Scotland. The River Leith, which we are now leaving, is the loch's only outlet, running from here into the River Clyde and Dumbarton, and from there into the Atlantic Ocean. The area is home to an abundance of wildlife, and its history is as rich as the landscape that surrounds these mysterious waters. It's a place where kings have trod and outlaws roamed. It has inspired writers, musicians and artists for generations. ஆச்சு லெஃப்டில் பாரு, கேசில் பாரு. The large building we are passing on our left is Cameron House. Cameron House was built in 18th century by the Smollett family, a family of shipbuilders and merchants, whose most famous member was the poet and novelist Tobias Smollett. Such was the wealth and influence of the Smolletts. The house has welcomed a few famous guests in its time. Former Prime Ministers Winston Churchill and Anthony Eden, as well as Empress Eugenie of France. As was the case with many ancestral homes across Britain, the costs of upkeep, staff and servants became unsustainable for the family. It was sold in 1986.
and after extensive additions to the original building, Cameron House was converted into a luxury 5-star hotel and resort. 5-star ஹோட்டல் ஆயிடுச்சு அது. அவங்க இந்த பில்டிங் பற்றி தாங்க சொல்கிறாங்க. 5-star ஹோட்டலாக மாறிடுச்சா. During the Second World War, the house was used as a convalescing home for American servicemen coming from the front. After the war, as a goodwill gesture, the house was converted into a youth hostel, thanks to a generous donation from American trade unions. The house remained a youth hostel until 2012. Today it is owned by Loch Lomond Distillery, who use it as a base for their offices. The house also marks the site of the hunting lodge of King Robert the Bruce, who owned much of the land and islands on Loch Lomond. These he used as his private hunting estate, introducing much of the deer and game birds to the islands and surrounding area. கிளாஸ்கோங்க இது ஊர். ஸ்காட்டிஷ் பவர் பில்டிங். ஜூட் யூனிவர்சிட்டி இங்கே இந்த சைடில் இருக்குது, ஆப்போசிட்டில். இப்போ புது யூனிவர்சிட்டி போனாங்கன்னா அங்கே தான். கொஞ்சம் மாடர்னைஸ்டாக இருக்குல்ல. ஆமாம் ஆமாம். சேனல் இப்போ சின்ன சின்னதாக தான் இருக்கும். இந்த லண்டன் மாதிரி இருக்குல்ல இது. அவுட்டர் லண்டன் மாதிரி. சரிங்க, இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போயிடுச்சு. ஆனால் ரொம்ப நிறையா கண்டென்ட்லாம் நம்ம கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கிறோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாம் கொஞ்சம் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நிறையா பேருக்கு நோட்டிஃபை ஆகும். Okay, then see you in the next video. Until then, it's bye from Paul Anand.